கண்டிப்பாக தற்போது அதிமுகவில் பேசும் பொருளாக மாறி இருப்பது பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இவர் அதிமுக எம்ஜிஆர் காலம் முதலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். பின்னர் ஜெயலலிதா காலத்திலும் அமைச்சரவையில் இடம்பெற்றார். தற்போது இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளில் தலைவர்களில் மூத்த தலைவராகவும் நன்கு கட்சியில் அறியப்பட்டவராகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கிறார். இவர் கட்சிக்கான முக்கியத்துவம் இவருக்கு கடந்த 6 மாதங்களாக கொடுக்கப்பட்ட வந்த முக்கியத்துவம் குறைந்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தது. இதனால் கட்சி நிகழ்ச்சிகளில் பெருமளவில் இவர் பங்கேற்கவில்லை. தனது கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எம்எல்ஏவாக இருப்பதால் அது சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டுமே பங்கேற்று வந்தார். இவருக்கு கடந்த அண்மையில் பார்த்தோம்னால் தீரன் சின்னமலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் சேர்ந்து தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்தது மட்டுமே கட்சி நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. தற்போது மனம் திறந்து 5ஆம் தேதி தனது கருத்தை தெரிவித்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரது அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என கட்சியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. மறுபடியும் முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் பேச்சை உற்று கவனிக்க நோக்கியுள்ளனர். இந்த சூழலில் கோபி அதிமுக கட்சி அலுவலகத்தில் அதாவது அதிமுக புறநகர கிழக்கு மாவட்ட செயலாளர் கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது மாவட்ட நிர்வாகத்திற்கு உட்பட்ட 11 ஒன்றிய செயலாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த ஆலோசனையில் பங்கேற்பதற்காக பன்னாரி அதாவது பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ பன்னாரியும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்ட பிறகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதன் அடிப்படையிலே வரும் 5ஆம் தேதி பேச உள்ளார். குறிப்பாக இவருக்கு அதிமுக மூத்த நிர்வாகி இருந்தாலும் போதுமான முக்கியத்துவம் கட்சியில் தரப்படாததால் தனது அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகிறார். இருப்பினும் தனது வார்த்தைகளால் கடுமையாக தலைமைக்கு அதிருப்தி தெரிவிக்காமல் மௌனத்தினால் மட்டுமே தனது அதிருப்தியை தெரிவித்து வருகிறார். இதனால் வரும் 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார் என்பது கட்சியில் பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.